Friends, welcome to Top 7 Tamil. இந்த வீடியோல வந்து தமிழ் டெஸ்ட் क्वेश्चंस தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 38வது டெஸ்ட். இதுவரை தமிழ்ல 37 டெஸ்ட் வரை வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சோ ப்ரீவியஸா கொடுத்திருக்க டெஸ்ட் வீடியோஸ் கூட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. வேணும்ன்றவங்க செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்குரிய क्वेश्चंस பார்க்கலாம். அரிமர்த்தன பாண்டியனிடம் தலைமை அமைச்சராக பணியாற்றியவர் யார்? அரிமர்த்தன பாண்டியனிடம் தலைமை அமைச்சராக பணியாற்றியவர் யார்? ஆன்சர் பி மாணிக்க வாசகர். இரண்டாவது क्वेश्चन, கடம்பர்களை வென்று தன் வீரர்களுக்கு கவசமாக விளங்கியவன் யார்? கடம்பர்களை வென்று தன் வீரர்களுக்கு கவசமாக விளங்கியவன் யார்? ஆன்சர் சி இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன். மூணாவது क्वेश्चन, பாடான் திணைக்கு புறநான திணை எது? பாடான் திணைக்கு புறநான திணை எது? ஆன்சர் ஏ கைக்கிளை. நாலாவது क्वेश्चन, வண்ணன் தாமே நாளைந்தென்ப என்று கூறும் நூல் எது? வண்ணன் தாமே நாளைந்தென்ப என கூறும் நூல் எது? ஆன்சர் தொல்காப்பியம். அஞ்சாவது क्वेश्चन, ஒரு இய என்பதன் இலக்கண குறிப்பு தருக. ஒரு இய என்பதன் இலக்கண குறிப்பு என்ன? ஆன்சர் பி சொல்லிசை அளபடை. ஆறாவது क्वेश्चन, யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற பாடலை இயற்றியவர் யார்? யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற பாடல் வரியை இயற்றியவர் யார்? ஆன்சர் பி கணியன் பூங்குன்றனார். ஏழாவது क्वेश्चन, உறையூர் அழிந்த வரலாறு என்ற கட்டுரையை எழுதியவர் யார்? உறையூர் அழிந்த வரலாறு என்ற கட்டுரையை எழுதியவர் யார்? ஆன்சர் சி மயிலை சீனி வெங்கடசாமி. எட்டாவது क्वेश्चन, பண்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏறுமீன் என்று பட்டிமன்றத்தை பற்றி கூறும் நூல் எது? பண்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏறுமீன் என்று பட்டிமன்றத்தை பற்றி கூறும் நூல் எது? ஆன்சர் பி மணிமேகலை. ஒன்பதாவது क्वेश्चन, 10வது தடவையாக விழுந்தவனுக்கு முத்தமிட்டு சொன்னது பூமி 9 முறை எழுந்தவன் அல்லவா நீ என்ற கவிதை வரியை இயற்றியவர் யார்? 10வது தடவையாக விழுந்தவனுக்கு முத்தமிட்டு சொன்னது பூமி 9 முறை எழுந்தவன் அல்லவா நீ என்ற கவிதையை இயற்றியவர் யார்? ஆன்சர் டி ஈரோடு தமிழன்பன். 10வது क्वेश्चन, கல்வி அழகே அழகு என்று கூறும் நூல் எது? கல்வி அழகே அழகு என்று கூறும் நூல் எது? ஆன்சர் டி நாலடியார். 11வது क्वेश्चन, கல்வி கற்பிக்கப்படும் இடங்களை ஓதும் பள்ளி என்று கூறும் நூல் எது? கல்வி கற்பிக்கப்படும் இடங்களை ஓதும் பள்ளி என்று கூறும் நூல் எது? ஆன்சர் பி திவாகர நிகண்டு. 12வது क्वेश्चन, ஒட்டிய சமயத்து உருபொருள்வாதிகள் பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏறுமீன் என்று கூறும் நூல் எது? ஒட்டிய சமயத்து உருபொருள்வாதிகள் பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏறுமீன் என்று கூறும் நூல் எது? ஆன்சர் டி மணிமேகலை. 13வது क्वेश्चन, தாய்மொழியிலேயே பயின்று யாதும் ஊரென உலகின் உறவாகவே விரும்புகிறேன் நான் என்ற கவிதையை இயற்றியவர் யார்? தாய்மொழியிலே பயின்று யாதும் ஊரென உலகின் உறவாகவே விரும்புகிறேன் நான் என்ற கவிதையை இயற்றியவர் யார்? ஆன்சர் ரா மீனாட்சி. 14வது क्वेश्चन, நற்றிணையின் கடவுள் வாழ்த்து பாடலை பாடியவர் யார்? நற்றிணையின் கடவுள் வாழ்த்து பாடலை பாடியவர் யார்? ஆன்சர் சி பாரதம் பாடிய பெருந்தேவனார். 15வது क्वेश्चन, அவர்கள் மூளையில் விதையை போல் தூவப்பட வேண்டிய அறிவு ஆணையை போல் அறையப்படுகிறது என்று கூறும் பாடல் வரி எந்த உவமையை வந்து சொல்லுது? ஆன்சர் வினை உவமை.
16வது கொஸ்டின். ஜியபோப் ஐரோப்பிய தமிழ் மொழியை கற்றுக்கொள்ள எழுதிய நூல் எது? ஜியபோப் ஐரோப்பியர் தமிழ் மொழியை கற்றுக்கொள்ள எழுதிய நூல் எது? ஆன்சர் பி, தமிழ் ஹேண்ட்புக். 17வது கொஸ்டின். புதுச்சேரியின் இராணுவ அரசியல் செய்திகளை முகலாயருக்கும் ஆங்கிலேயருக்கும் கூறுவதாக ஆனந்தரங்கர் மீது பழி சுமத்தப்பட்ட போது புதுச்சேரியினுடைய ஆளுநராக இருந்தவர் யார்? ஆன்சர் பி, லெரி. 18வது கொஸ்டின். ஆனந்தரங்கன் பிள்ளைத்தமிழ் என்ற நூலினை எழுதியவர் யார்? ஆனந்தரங்கன் பிள்ளைத்தமிழ் என்ற நூலினை எழுதியவர் யார்? ஆன்சர் பி, அரிமதி தென்னகன். 19வது கொஸ்டின். சின்ன சீரா என்ற நூலை எழுதியவர் யார்? சின்ன சீரா என்ற நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் பனு அஹமது மரைக்காயர். 20வது கொஸ்டின். இந்த உலகமே ஒரு நாடக மேடை, அதில் அனைத்து ஆண்களும் பெண்களும் வெறும் நடிகர்களே என்று கூறியவர் யார்? ஆன்சர் ஷேக்ஸ்பியர். 21. வஞ்சிப்பா எந்த ஓசையை பெற்று வரும்? வஞ்சிப்பாவினுடைய ஓசை என்ன? ஆன்சர் டி, தூங்கலோசை. 22. ராசசிம்மேஸ்வரம் என அழைக்கப்படும் கோவில் எது? ராசசிம்மேஸ்வரம் என்று அழைக்கப்படும் கோவில் எது? ஆன்சர் காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோவில். 23. கட்டடக்கலை என்பது உறைந்து போன இசை என்று கூறியவர் யார்? கட்டடக்கலை என்பது உறைந்து போன இசை என்று கூறியவர் யார்? ஆன்சர் ஏ, ஃப்ரெடரிகா வான்ஸ்லீவிங். 24. லா என்னும் சிற்றிதழை நடத்தியவர் யார்? லா என்னும் சிற்றிதழை நடத்தியவர் யார்? ஆன்சர் பி, ஆத்மனாம். 25. திரிகூட ராசப்ப கவிராயர் யாருடைய விருப்பத்திற்கு இணங்க குற்றால குறவஞ்சியை பாடி அரங்கேற்றினார்? திரிகூட ராசப்ப கவிராயர் யாருடைய விருப்பத்திற்கு இணங்க குற்றால குறவஞ்சியை பாடி அரங்கேற்றினார்? ஆன்சர் முத்து விசயரங்க சொக்கலிங்கனாரின் வேண்டுகோளுக்கிணங்க. 26. அறிவியல் கலை சொற்களை தமிழாக்குவதில் உள்ள முறைகள் பற்றி கூறியவர் யார்? ஆன்சர் வாசே குழந்தைசாமி. 27. சிவானந்த நடனம் என்ற நூலை இயற்றியவர் யார்? சிவானந்த நடனம் என்ற நூலை இயற்றியவர் யார்? ஆன்சர் ஆனந்த குமாரசுவாமி. 28. தொடக்கத்தில் காந்தியவாதியாகவும் பிறகு சுயமரியாதை இயக்க போராளியாகவும் பொதுவுடைமை இயக்க தலைவராகவும் செயல்பட்டவர் யார்? ஆன்சர் பா, ஜீவானந்தம். 29. கவிஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் யார்? கவிஞாயிறு என அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் ஏ, தாராபாரதி. 30வது கொஸ்டின். நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் என்று கூறியவர் யார்? நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் என்று கூறியவர் பாரதிதாசன். இந்த வீடியோவில் தமிழ் டெஸ்ட் கொஷின்ஸ் தான் நம்ம பார்த்தோம். ஸோ லாஸ்ட் டைம் ரிவிஷன் டெஸ்ட் கொஷின்ஸ் தான் நம்ம தொடர்ந்து பார்த்துருக்கோம். ப்ரீவியஸாக கொடுத்துருக்க டெஸ்ட் வீடியோஸ்க்குரிய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.